ஹாய் மக்களே, ஹாய் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணேஷ் த சேலஞ்சர். நான் உங்கள் கிருஷ்ணேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ்ஸு தான் எடுத்திருக்கோம், கிருஷ்ணேஷ் த சேலஞ்சர்னு. நம்மளோட பஸ்ஸு தான் இனி எல்லா வீடியோலையும் இதே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வேற ஆக்சுவல் பண்ணிட்டு ரொம்ப ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க. ரிப்பேர் பண்ண 84 தான் இருக்குது. போய் ஏப்பா கஷ்டம் எவ்வளோப்பா ரிப்பேர் ஆகுது கைஸ். 40% ரெடி ஆயிடுச்சு முக்கால்வாசி. ரெடி ஆயிடுச்சு கைஸ். இதை போய் இப்போ நம்ம போய் மறுபடியும் உடச்சிட்டு வந்துடுவோம்மா. வாங்க டூர் மோடே போட்டுடலாமா? இது எவ்வளோ வருது? 97 அரௌண்ட் வருது. சரி நம்ம நார்மலாக இப்போ கேரியரே போயிடலாம். நோப்பா ரீசெட் எஸ் கொடுத்தாச்சு. இங்கிருந்து சோலோ மேப் ஏன் டவுன்லோட் ஆகல தெரியலையே. இதுவரை கொடுத்தாச்சு. எப்படி அது 172 ரூபா வருது. கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு வேறு வரும். இங்கே இப்படி போய் வந்தோம்னா கரெக்டாக 182 ரூபா வருது கைஸ். இந்த வழியா ஸோ ரீடாச்சல் பண்ணி தரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மேப்போட இங்கே இருக்கிறத தவிர இங்கே லாஸ்ட்லேருந்து கண்டிப்பாக இந்த நேரம் கப்பல் வரும். சோலோக்கு நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு கோ கொடுத்துருவோம். வெயிட் பண்ணுங்க. திடீர்னு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் பிளர் பண்ணி விட்டுறேன் வீடியோவில். ஓகே. ஐயோ இதெல்லாம் வருது. ஆனால் ரம்மியெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் விளையாடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளப்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓட்டா பஸ் ஸ்டாண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இப்போ தான் இந்த இதுக்கு வர ஸ்கிப் கொடுத்துடலாங்க. எப்பா வண்டியில் ஏறினவங்களுக்குலாம் ஒரு ரூல்ஸ்ப்பா. என்ன ரூல்ஸ்னால் கண்டக்டர் சொல்லுவாருப்பா. எப்பா கண்டக்டர் சொல்லியிருப்பா. நான் தான் கண்டக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் காசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 2500 ரூபா வருது. யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்கள இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இப்பயே வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்புறம் வண்டியில் சீட் பெல்ட் போட்டு உட்காந்துக்கோங்கப்பா. வண்டி புயல் வேகத்தில் போகும்ப்பா. ஏன்னா இது கிருஷ்ணேஷ் த சேலஞ்சர் வண்டிப்பா. அழுத்தி பிடிச்சிட்டு போவாருப்பா டிரைவரு. கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நானே டிரைவர் பக்கத்தில் போய் சீட் பெல்ட் போட்டு தான் உட்கார போகிறேன். ஓகேவா? சரிங்கண்ணே. சரிப்பா எல்லாத்துக்கும் ஓகே. நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே 100 கிட்ட வந்துருச்சு. எல்லாத்தையும் மிந்திட்டு போயிட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுக்கிறோம். சூப்பர் செமையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவ்வளோ வேகமாக போகுது. வேஸ்ட் 120. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லைவ் நான் சொல்லிட்டு இருக்கிறது பேசஞ்சர்ஸுக்கு. லைவ் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் பஸ்ஸில் போகிறதெல்லாம் லைவில் வந்துட்டு இருக்குது. பார்த்து ஃபோனில் டிவி இருக்குது பாருங்கள் சீட்டுக்கு முன்னாடி. அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கிருஷ்ணேஷ் சேலஞ்சர்னு போடுங்க வந்துடும். அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்கள் மொபைலில். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓடிட்டு இருக்குது பஸ்ஸு. எந்த கவலையும் இல்லாமல் போகுது. ஐ திங்க் இது லாக் அடிக்குதா? எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரிப்பா, அடுத்த மேப்பில் போய் பார்ப்போம்ப்பா. வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சரி அது பண்ண மேப்பை பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுக்குதுப்பா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேப் லோட் ஆகிட்டுக்குது. ஜாலியாக லோட் ஆகிட்ட பிறகு நம்ம ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வண்டியை. எனக்குன்னே வராங்க ஐயா. நல்லா அழிச்சு பிடிச்சி போக போகிறேன் இப்போது. கிருஷ்ணேஷ் சேலஞ்சர்னு சைடில் நல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கோம். நம்ம சினிமாட்டிக் வீடியோவில் பார்த்து எப்படி ஐயோ எனக்குன்னே வராங்க ஐயா முன்னாடி. மேலே பார்த்துக்கோங்க 26 பேர். ஐயோ டீசல்னு இவ்வளோ கம்மியாக சரி அழுத்தி பிடிச்சிட்டே போவோம். 34 லிட்டர் ஆயிடுச்சு. என்ன 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் பேசிக்கணும். ரொம்ப மோசம். அழுத்தி பிடிச்சி போயிட்டு இருக்கோம். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் 170 போக மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ஏன்னா கொஞ்சம் லோடு ஜாஸ்தி ஏற்றிட்டோம். போயிட்டு இருக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருக்கிறேன். இடியெல்லாம் இடிக்குது கைஸ். நல்லா போயிட்டு இருக்கிறேன். வேட்டு எங்க சர்பூஹா? ஐயோ அடே டே 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 சார அடிக்காதீங்கடா, வண்டி எழுக்காயிரும். மிஞ்சருக்கு லெஃப்ட் தான்டா கரெக்டு. ஸோ ரைட்டில் போயிருந்தாலே ரொம்ப நல்லா போயிருக்கலாமே. ஆனால் அப்படி எடுத்து பிடிச்சி போட்டிக்கிறான். சரி மேடு வந்துடுச்சு. அச்சோ அப்படியாச்சும் மிஞ்சி தீரணுமே. அடுத்து கை அழுத்தி அவனை பிடிக்க முடியல. ஏன்னா மேடு வந்துடுச்சு. நம்ம வண்டி 86 ஆகி போச்சு. ஐயோ ஏன் பேஸ் நம்ம வண்டி இழுக்க மாட்டேங்குது. கிருஷ்ணேஷ் சேலஞ்சர் வண்டி இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா தம்பி. 88 தான் கைஸ் இருக்குது. பிடிச்சிருவான் அவனை, கண்டிப்பாக பிடிச்சிருவான். அந்த பஸ்காரனை விடவே வரட்டு இறக்க வந்தாச்சுன்னா வந்துடுச்சு. இன்னி பிடிச்சிடலாம் நம்ம அவனை. அவன் நம்ம எப்பட்றா நீ என்னை மிந்திட்டு போகலாம் வழி விட்றான் நான் போகிறேன். ஐயோ நானா இருந்த வழி இங்கே எடுத்துக்கிட்டேனே. கட் அடிச்சாச்சு சுத்தம். இடிச்சிட்டோம் ஒரு வண்டி மேலே. ஐயோ என்ன இப்படி வேப்பில் ஆகுது. சுத்தம் டேப்பாவீங்களா. ஏண்டா வேறுங்க எப்படி அடிச்சுட்டீங்க. நம்ம அடிச்சது இங்க ரோடு இருக்கா பாருங்க. நம்ம அடிச்சது வண்டி கம்மன் நின்று இருக்குச்சு. அங்க பஸ்ஸா என்ன பிடிச்சோம் பிடிச்சவங்க அது அந்த கார்காரங்க கம்மன் நின்றுக்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த 2 வண்டிக்காரங்க என்னன்னு தெரியல. நான் தானே அது யாருன்னு அவ்வளோ
நல்லா இருக்கா? ரேசிங் ஒரு ஏத்தும் பாதை உள்ளது. ஏய் வண்டி ஒச்சச்சோ! ஓ ஏத்தும் பாதை இல்ல காய்ஸ். சீச்சோ சுத்தம். நானே தேவையில்லாம் வந்து வண்டியை கவுத்திட்டனே. எப்படி நிமித்த வண்டி எப்படி ஹேண்ட் பிரேக்கை போட்டு வண்டி 20 ரூபா கொடுக்கணுமா? பஸ் ஹெல்த் 80 அதுக்குள்ள 87. வெயிட் பண்ணுங்க. அப்பாடி புது வண்டி வந்துருச்சுப்பா. சந்தோஷங்க. ஸ்டோ வண்டி வந்து நம்மளை ரெடி பண்ணி விட்டுருச்சு. போய் நல்ல டீசல் பங்கா போய் டீசல் அடிக்கணும். சரி பெட்ரோல் பங்கா டீசல் அடிக்கணும். ஸோ இந்த மழை வேற வந்து இப்படி உயிர் எடுக்குது. அதுக்குள்ள வச்சிருச்சா? ஏன் இடி இடிக்காத கருமம் செடி இப்படி இடிக்குது பாருங்க. வண்டியில எல்லாம் எப்படி சாரல் அடிக்குதுன்னு. ஆறு நடிச்சுட்டே போனதான் வழி ஓடுவாங்க. இங்க பாருங்க எப்படி மின்னல் அடிக்குதுன்னு. இது மேலே ஏத்துறேன். இது பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. வண்டி மேலே ஏற்றாம இருக்கிறதுக்கு வேண்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து அதில் ஏற்றி தப்பு. இதானே நம்ம அப்படியே முந்திட்டு போன பஸ்ஸு. வேலையை விடுங்களா. அப்பா எவனா ஒருத்தங்க போங்கடா டே. ஏய் இவன் பின்னாடியே பேசாம போயிடலாமா? அவடா நானே லெஃப்ட் அடிச்சு விட்டேன். ஸோ இப்போ போய் வழி விடுறோம் பாருங்க. இவனு இல்லை நான் என்னன்னு சொல்லு. டாட்டா. என்ன அதுக்குள்ள 87% ஆக்கி வச்சிருக்கேன் ஹெல்த். வண்டி ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்குள்ள 70 ரொம்ப 12 ரூபா ஆகக்கூடாது சாமி. காசை நல்லா அள்ளி அழைச்சிட்டு இருக்கிறேன். செமையா போயிட்டு இருக்கிறோம்பா. ஒருவேளை ரூட் மாதிரி வந்துட்டோமோ தெரியலையே. பார்த்துப்போம். நான் வேற இன்னொரு வரைக்கும் நான் பார்க்காம ஜாலியாக வந்துக்கிறேன் பாருங்க. அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கிறேன். செம்மையா வண்டி ஓட்டுறானா அதான் ஓட்டுவேன். அப்படியே செம்ம டிராஃபிக். அதனால தான் நிறைய பேர்த்து மேலே முட்டிக்கிட்டேன். திருப்பு எப்படி செம்மையாவா இருக்கா? 166 எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக போகிற பாருங்க. வாபிளே இல்லாமல் நல்லா வாபிள் பண்ணுறேன்னா. ஓ நோ 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 நோ. வேற ஒன்று வந்து கையில் உட்காந்துட்டு இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கேசி ஸ்குவாட்னு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்குலாம் வீடியோ பார்க்குறீங்க படிக்கிறீங்க. ஏன்னா பிரேக் ஓட போன்னு சொல்லி பார்த்தீங்களா எல்லாத்தையும் மிந்தி இடிச்சுட்டு வந்துட்டுக்கிறோம் முன்னாடி.
பாலம் மேலேயே போகிறேன் இப்போ. ஒரு ஸ்டெப்பு பாலமாட்டம் ஒன்று இருக்கும்ல கைஸ், அந்த இதில் தான் போய்க்கிறோம். இது பேர் என்ன, பைபாஸ். சரி கைஸ், அடுத்த மேப்பில் கைஸ் ஆடு வந்துருச்சு. ரிட்டர்ன் டு பேசஞ்சர் ஸ்டேஷன். ஓடி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரொம்ப தூரம் போகிறோம். நம்ம 3 ஸ்டேஷன், 3வது ஸ்டேஷனில் தான் நம்ம மார்க் பண்ண இடம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஷன் பார்த்துக்கிறோம். ஆம்புலன்ஸை முந்தக்கூடாதுன்னா என்ன, ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னு பார்ப்போமா? டீசல் பங்கே வராதடா உங்கள் ஊரில். ஆடே வந்து விட்டது ஐயா, வரும்போது அடிச்சுக்கலாமா? சரி வாங்க பார்த்துக்கலாம். 12 லிட்டர் தான் இருக்கு. அடப்பா இப்போ இவங்க நிறுத்தானே, ஹெல்த்தை குறைச்சி விட்றாங்களே. கஷ்டப்பட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஒரு அளவுக்கும் கூடி ஆகலை நம்ம வண்டியில். இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு, அழுக்காகுது. அதுக்கு சேர்த்து காசு வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஆக்சிடென்ட்டு கேப்சர் பண்ணிடுவோமா? சரி, என்னாச்சு? பயவெல்லாம் மிந்திட்டு வந்திருக்கு. அடே திரும்ப சார்னு ஒட்டிட்டு வந்து நிறுத்திடுச்சு. வண்டி பின்னாடி போதா? ஸோ வேற வழி இல்லாமல் 2 பேரும் நின்றுட்டுருக்குறாங்க. சத்தம் சினிமாட்டிக்கில் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கு. சினிமாட்டிக்கில் வழி திரும்புதா? வழி வந்துருச்சா? எங்க இல்லையா? திரும்பா. கரெக்டாக திரும்பி போகிறேன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு அது. தயவுசெய்து அதர் நாய்ஸ் கேட்டால் கண்டுக்காதீங்க. ஏதோ டாக் கத்துற சவுண்டு கேட்டாலும் கண்டுக்காதீங்க. ஏன்னா அது என் பப்பு தான். ரோட்டில் இன்னொரு நாய் போகுது, அதை பற்றி இது கத்திட்டு இருக்குது. செமையா வண்டி ஓட்டிட்டு போயிட்டுக்கிறோம். குறுக்கால எந்த டேங்கர் லாரி ஒன்று வந்துடக்கூடாது. திரும்ப இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். யூட்டன் போடணும். ஐயோ யூட்டன் திரும்பாது. அடே யாரு சாமி நீ? எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ட்ரக் லூஸா இருக்க போலாம் கைஸ். வண்டி திருப்பி விட்றா, கொஞ்சம் இடம் விட்றா. கைஸ் வண்டி திருப்பி விட பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க கைஸ். சரண ஓட்டிட்டு வந்து இடிச்சாம் பாருங்க ஒரு இடி. எல்லா வண்டி பிரேக் போட்டு என்ன அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் போனோம். அது கிளீனிங் இடமா?
இந்த மாதிரி என்ன இவ்வளோ பெரிய ட்ரைனிங் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பஸ் திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் கைஸ். திருப்பி போட்டுருக்கு சொல்லுவீங்க ஓலர்றானுங்க. டிராப்பிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுக்கு நான் அவ்வளோ தூரம் போகிறேன் கைஸ். இனி அடுத்து எத்தனை இவ்வளோதானா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் தென் பாய் ஃப்ரம் கிருஷ்ணத்தை சேலஞ்சர். பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.